నన్బరులకు వణకం. నా వెంకట్, ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு, இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒங்கோல் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் போயிட்டு நம்ம ஒரு 70 குட்டி எடுத்தோம். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் இருந்தால் 70 குட்டிகள் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம். அந்த டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கேன். உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஆட்டு பண்ணை அல்லது மாட்டு பண்ணையை லாபகரமாக நடத்துறதுக்கு நம்முடைய டிடி கேட்டில் ஃபீடை யூஸ் பண்ணுங்கள். நம்முடைய டிடி பிராண்டில் கான்சன்ட்ரேட் ஃபீடை பொறுத்த வரைக்கும் டிடி கேட்டில் ஃபீடு மெயின், டிடி கேட்டில் ஃபீடு என் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஃபீடை நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். டிடி கேட்டில் ஃபீடு மெயினை பொறுத்த வரைக்கும் பர் கேஜி 29 ரூபா, 50 கிலோ கொண்ட மூட்டையை நம்ம 1450 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். டிடி கேட்டில் ஃபீடு எண்ணை பொறுத்த வரைக்கும் பர் கேஜி 24 ரூபா, 40 கிலோ கொண்ட மூட்டை 960 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மட்டன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் கை நல்லா வர மாதிரியும், தாயாடுகள் மாடுகளை பொறுத்த வரைக்கும் பால் வளம் நல்லா பெருகிற மாதிரியும், எஸ்என்எஃப் கூடுற மாதிரியும், சரியான நேரத்தில் சினைக்கு வர்ற மாதிரியும் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம ப்ரோபயோட்டிக், மினரல் மிக்சர், கால்சியம் எல்லாமே கரெக்டான முறையில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் వాంగి பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. ఫ్రెండ్స్, మన వీడియోలో చూస్తూ ఉండే పిల్లల్ని ఒంగోలు దగ్గర ఒక విలేజ్లో పోయి కటాలెక్కన ఎత్తినాము. దాని డీటెయిల్ మనం చూస్తాము. మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేయండి. ఆల్రెడీ సబ్ஸ்கிரைப் చేసిన వాళ్ళైతే அட்லீஸ்ட் ஒரு லைக் என்ன செய்யுண்டி. நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள். இந்த குட்டிகளை தான் கழுவி கயிறெல்லாம் கட்டி சீவி சிங்காரிச்சு கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வருவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கரூர்லேருந்து கால் பண்ணியிருந்தார். சந்தையில் வேணால் நேரில் போய் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விசாரிச்சிருந்தேன். குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் குட்டிகள் மேயிற மாதிரி பார்த்தது. ஆவரேஜாக 20லேருந்து 22 கிலோ வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு விலை சொல்லியிருந்தாங்க. இந்த விலையை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசிங்க, பேசிவிட்டு எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குட்டிகள் கேட்ட நண்பர் கரூர்லேருந்து இப்போ நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 650 கிலோமீட்டர் மேலே வருது. அதனால் அங்கே பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்காது. நீங்கள் லைவ் வெயிட்டுக்கு சொல்லுங்கள், பர் கேஜி எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது ஒரிஜினல் ப்ரீடு, ஒங்கோல் ப்ரீடு, நாங்கள் 500 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசி 450 ரூபான்னு சொல்லி முடிவு பண்ணோம். இவ்வளோ கிளியராக பேசியுமே கூட நாங்கள் எடையெல்லாம் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நஷ்டம் வருது, 450 ரூபாய்க்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சொன்னாங்க. அப்புறம் அது பெரிய வாக்குவாதம் ஆச்சு. பேசி 470 ரூபான்னு சொல்லி அப்புறம் ஃபைனல் பண்ணோம். அதில் எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா எடையெல்லாம் போட்டு வண்டியில் ஏற்றின பிறகு திரும்ப இறக்கிட்டு திரும்ப வேறு இடத்துல போய் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம். அது சாரு கொஞ்சம் கால் வேறு சரியில்லை, அவர் நடக்கிறது சிரமப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அங்கே எப்படி இருக்குமோன்றது ஒரு பக்கம். அதனால் நம்ம பேசி எடுத்துட்டோம். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை. மொத்தம் 70 குட்டி எடுத்தோம். டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 1306 கிலோ வந்தது. ஒரு குட்டி 18 கிலோ 657 கிராம் அந்த மாதிரி வந்தது. 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டி எல்லாமே இருந்தது. ஒரே ஒரு குட்டி மட்டும் 15 கிலோவுக்குள்ளே 14,500 என்ன இருந்தது. அது தோரணை நல்லா இருந்ததுன்னு சொல்லி எடுத்தாங்க. மீதி எல்லாமே 15 கிலோவுக்கு மேலே இருக்கிறது தான். 15 கிலோவுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் இருந்தது. எல்லாம் 20 கிலோவுக்கு நெருக்கி இருக்கிறதெல்லாம் நிறைய இருந்தது. மொத்தம் 70 குட்டி 1306 கிலோ வந்தது. ரவுண்ட் ஆஃப் பண்ணதெல்லாம் போக 6,10,000. பர் கேஜி 467 ரூபா வந்தது. செலவெல்லாம் இல்லாமல் அங்கே எடுத்தது மட்டும். குட்டி எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்தது. தண்ணி எதுவும் வைக்கலை. நாங்கள் 10 மணிக்கு மேலே தான் போனோம். எம்டியில் தான் இருந்தது. அந்த விதத்தில் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. வாய் புண்ணு, கால் புண்ணு, சளி அந்த மாதிரி எதுவும் இல்லை. குட்டிகள் தெளிவாக இருந்தது. 93 குட்டியிலேருந்து நம்ம 70 కుట్టి సెలెక్ట్ பண்ணி எடுத்தோம். ఫ్రెండ్స్, మొత్తం ఈ 93 పిల్లల నుంచి మనం ఒక 73 పిల్లలు ఎత్తినాము. పర్ కేజీ 467 రూపాయలు పడింది. 450కి ఇస్తానన్నారు. మళ్ళీ వాళ్ళు బల్టీ కొట్టినారు. గట్టా మాట్లాడి 467 రూపాయలకి మనం డబ్బు కట్టించినాము. మొత్తం 70 పిల్లలు. యావరేజ్ లైవ్ వెయిట్ 18 కిలో 657 గ్రామ్ వచ్చింది. నీళ్ళు గిళ్ళు ఏం పెట్టలే. అయితే వాళ్ళు మాట మీద నిలవలే. 450కి ఇస్తామని చెప్పినారు. వాళ్ళు మాకు నష్టం వస్తుంది, ఎడరాలేదు, మేము అంత రేటుకి ఇవ్వలేము అట్ట ఇట్ట అని చెప్పి మళ్ళీ కొంచెం ధర పెంచినారు.
இப்போ நம்ம எடுத்த 70 குட்டிகளை தனியாக விட்டு வச்சுருக்குறோம் வண்டியில் ஏற்றுறதுக்காக. அந்த 70 కుట్టిகளை தான் మనం పాతుట్టుకుறோం ఫ్రెండ్స్. మనం ఎత్తిన 70 పిల్లల్ని తనిగా వదిలిపెట్టినాము. ఇంక మీదట బండిలో ఎక్కియాలా. లాక్కొని వచ్చినప్పుడు పెద్ద కదా తెలుస్తున్నాయి. లేవులే ఉన్నాయి కానీ చూడు అవి చూడు. అదే చెప్తా ఉండే అన్నీ అమ్మారుండే. ఎంత పిల్లలు అయితే ఇప్పుడు ఎడే కదా. అడుగు